கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஜான் சாப்டர் 2 verse 25. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. 2 காரியம் அதிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருப்பதனால தான் அவருக்கு மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்னன்னு அறிந்து கொள்ள முடிகிறது. 2வது, அவர் தன்னை குறித்த ஒரு மனிதர்களுடைய சாட்சி, மனிதர்கள் தன்னை அங்கீகரிக்க வேண்டும், அவர்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 1வது காரியத்தை பார்ப்போம். அதாவது மனுஷர் உள்ளத்தை அறிந்திருக்கிறது அவர் தேவன் என்பது எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? உன்னுடைய உள்ளங்கள்ல என்ன இருக்கு, உன்னுடைய இருதயத்தின் யோசனை என்ன இருக்குங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இங்க மனித குமாரனாய் வந்த கிறிஸ்து தெய்வீகத்தன்மை இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் அறிந்து கொண்டது. அப்போ அப்படி அறிந்து கொண்டதுனால என்ன நடக்குதுன்னா, நீங்க ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்கிறார் என்று பார்க்கும்போது, நம்ம மனிதர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும், உங்களை குறித்து இன்னொருத்தர் நல்லவன் சாட்சி கொடுக்கணும், நீங்கள் நல்ல போதகர் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கவில்லை. அதை குறித்து அவருக்கு ஒரு அவசியம் தோணலை. இதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். இப்போ எங்க கான்ட்ராஸ்ட் பண்றாருன்னா, நீ வெளியரங்கமா பார்க்கிற, நான் உள்ளுக்குள்ள பார்க்கிறேன். அப்ப நீங்க வெளியரங்கமா பார்த்து வெளியரங்கமான காரியங்களுக்காக நீங்க ஆளுங்களை சாட்சி கொடுக்க தேவையில்லை. அதனால என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துவதற்காகவே காரியங்களை செய்தார். அப்போ நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையிலேருந்து 2 காரியம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. ஒன்று அவர் குமாரனாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணார்? மனிதனுடைய உள்ளத்தின் யோசனைகளையும் உள்ளந்திரியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். 2வது, மனுஷனுடைய காரியங்களை அவர் மனிதனுடைய சாட்சிக்காக அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதை குறித்து பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க முதலாவது மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக காரியங்கள் செய்கிறீங்களா, இல்லை தேவனை பிடித்த காரியம் செய்கிறீங்களா? நன்றாக சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம நிறைய பேர் என்னன்னா, மக்களை பிரியப்படுத்தக்கூடியதாகவும் மக்களை அவங்க நீங்கள் நல்லவன் சொல்லன்றக்காக காரியங்கள் செய்யக்கூடியவங்கள அநேகரை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஊழியம் பார்க்கறது யாருக்காக பார்க்குறீங்க? மக்கள் நீங்கள் நல்லவர்னு சொல்கிறதுக்காக ஊழியம் பார்க்குறீங்களா, இல்லை தேவன் சொன்னதை செய்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்களா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? 1வது அதிகாரத்தில், நான் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் மனுஷனை பிரியப்படுத்த விரும்ப மாட்டேன், மனுஷனை பிரியப்படுத்தினவனாக இருந்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் மனிதர்கள் நீங்கள் நல்லவன் சொல்லணுங்கிறக்காக காரியம் செய்கிறீங்களா? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்களேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓடக்கூடிய காரியம் எல்லாமே நீங்கள் நல்லவன் சொல்கிறதுக்காக செய்கிறீங்களா, இல்லை தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நிறைய ஊழியக்காரர்கள் வழி தவறி போனது காரணம் மக்களோட விருப்பத்தை மக்களோட காரியங்களையும் செய்யக்கூடியதாக. இது நேர் விருப்பம் இல்லைங்க. ஒரு ஊழியக்காரனாய் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீங்கன்னா மக்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இல்லை. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனால் அனுப்பப்பட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. நீங்கள் ஒரு சிலர் ஊழியக்காரன் என்ற தகுதியோடு இருக்கலாம், ஒரு சிலர் சாதாரண ஆட்களாக இருக்கலாம். எல்லாருமே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள்.
அப்போ நம்ம எல்லாமே தேவனால் அனுப்பப்பட்டோம்னா நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? தேவனை பிரியப்படுத்துவதற்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக காரியம் செய்கிறவங்களா இருக்கணுமே ஒழிய, நம்ம மற்றவங்களை பிரியப்படுத்துறவங்களா, மற்றவங்கள ஃபிலீஸ் பண்ணுறவங்களா போனீங்கன்னா நீங்கள் உங்களையும் சந்தோஷமா வச்சுக்க மாட்டீங்க, தேவனையும் பிரியப்படுத்த மாட்டீங்க. அதனால் இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க. இன்றையிலிருந்து நான் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்து தேவனை பிரியப்படுத்த மாத்திரம் செய்வேன் என்று முடிவெடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அளவில்லாத தேவ கிருபை கொடுக்கப்படும். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த நாள் முதல் கொண்டு நான் தேவன் ஒருவரை மாத்திரம் பிரியப்படுத்துவேன், அதற்கென்றே வாழுவேன், மனிதர்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் என்னுடைய உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்ந்து பார்க்கிற தேவனை ஒருவரை பிரியப்படுத்துவதற்கே நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ தேவ கிருபை இவர்களுக்கு நிச்சயமாய் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.